வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா, நேற்று விஜய் சேதுபதி சார் வீட்டுக்குள்ளே வந்தார். வீட்டுக்குள்ளே வந்து அரோராக்கு டிடிஎஃப் கொடுத்தாரு. ஹாப்பியாக எல்லாரையுமே இது பண்ணார். அப்புறமா கீழே இறங்கி வந்துட்டு எல்லாரையுமே ஹக் பண்ணார். ஹக் பண்ணி வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வரும்போது பின்னாடியே வந்துட்டு திவ்யா வந்துட்டு கேட்குறாங்க, சார் டீ காஃபி ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோ பக்கத்தில் தான் வராரு. நானும் அதை ஒரு 4-5 தடவை ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் பேசுகிறேன். அவர் வந்துட்டு அவ்வளோ பக்கத்தில் வராரு. எல்லாருமே மைக் போட்டிருக்காங்க. அவ்வளோ தூரம் கேட்காம இருக்காது. ஆனால் அவர் கேட்காம அப்படியே வந்துட்டார். சரி பரவாயில்ல, ஒருவேளை அவருக்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து நம்ம ஒருவேளை அவர் கவனிக்கலை அப்படின்னு நினச்சிருந்தா கூட உள்ளே வந்துட்டு அப்புறமா ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்குறாங்க, சார் டீ காஃபி எதாவது சாப்பிட்றீங்களா, லெமன் ஜூஸ் எதாவது சாப்பிட்றீங்களாங்கும் போது அவங்களோட லவ்வை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு விஜய் சார் ரெடியாக இல்லை. திவ்யாவோட லவ்வை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இல்லை எனக்கு வேண்டானே. லாஸ்ட் டைம் வந்து விஷால் வந்து பூண்டு சட்னி பண்ணும்போது சாதம் போட்டு விரவிலாம் சாப்பிட்டாரு. அப்புறம் வேறு யாரோ வந்து சாக்லேட் கொடுத்தாங்க, சபரின்னு நினைக்கிறேன், சாக்லேட் கொடுத்தாங்க, அதை வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் அந்த வீட்டில் வந்து நீங்கள் உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பீங்களா, என்ன பண்ணீங்க அப்படின்னோடனே சபரி சொன்னார், நான் அழுததே இல்லை, அழுதுட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்புறமா ஒருத்தவங்க அரோரா வந்துட்டு என்னால் இங்கே வந்து தான் ஒருத்தர் மேலே எனக்கு அன்பு காட்ட முடியும், இவ்வளோ சென்சிபிளாக ஒரு ஹார்ட் இருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. சாண்ட்ரா வந்துட்டு சொன்னாங்க, அவங்க வந்துட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்போ அவங்களுக்கு நியூஸ் கிடச்சிது. அப்போ சீக்கிரம் டாஸ்க் முன்னாடி அவங்களுக்கு தனியாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போல, அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மேபி சின்ன குழந்தைங்க ஆனனால அவங்களுக்கு என்ன மெடிசன் கொடுக்கலாம், என்ன சாப்பிட்டா அவங்க பெட்டராக இருப்பாங்கன்னு தனியாக கேட்டிருப்பாங்க போல இருக்குது. ஜஸ்ட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை நான் கேட்டு அந்த சீக்ரெட் டாஸ்க் என்னால் பண்ணவே முடியல, கிவ் அப் பண்ணலான்னு நினச்சேன், பட் நான் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்படி ஒருத்தராக ஒன்று சொல்கிறாங்க. வினோத் அண்ணா வந்துட்டு நான் இங்கே ஏதோ பண்ணேன், அவர் ஏதோ சிரித்தாங்க. அதுக்கப்புறமா திவ்யா வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்ட் தான் பண்ணுறாங்க, சார் எனக்கு அப்படின்னு. சத்தியமாக நான் தானே அந்த இடத்துல அழுதுருப்பேன், என்னை இப்படி ஒரு ஹோஸ்ட் இன்சல்ட் பண்ணால். அவங்க வந்துட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டக்குன்னு இந்த பக்கம் திருப்பிட்டு, அதாவது பிடிக்காதவங்க கிட்ட எப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ணுவாங்களோ, ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸில் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டப்புன்னு திரும்பிட்டு நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அது என்ன, எதுக்காக ஒருத்தரை பிராண்ட் பண்ணுறாங்க, பார்வதி பிராண்ட் பண்ணுறாங்க, லேபிள் பண்ணுறாங்கன்னு நீங்கள் தப்புன்னு சொன்னீங்கல்ல விஜய் சேதுபதி சார். அப்போ நீங்கள் ஏன் ஒரு பொண்ணை பிராண்ட் பண்ணுறீங்க? சரி கொஞ்சம் இழுத்து பேசுகிறதுனால தான் என்ன பிரச்சனை, கொஞ்சம் ஷார்ட்டாக முடிங்கம்மான்னு சொல்லலாம். இல்லைனா அவங்க லென்த்தாக போனதுக்கப்புறம் அதை ஷார்ட் ஆக்குங்கன்னு சொல்லலாம். அது ஏன் மற்றவங்க யார் லென்த்தாக பேசினதே இல்லையா? கமர்தீனுக்கு கூட தான் பேச தெரியாது, அவர் கூட தான் லென்த்தாக பேசுவார். அவங்களுக்கு தெரியாதுங்க, அவ்வளோதான் பேச தெரியும். உடனே இந்த பக்கம் டேர்ன் பண்ணிவிட்டு இப்படி பார்த்துட்டு ஃபுல்லாக எல்லோரும் பார்த்தா எல்லோரும் ரெடியாக இருக்கீங்கன்னா எல்லோரும் பயங்கரமாக சிரித்தாங்க. அதாவது என்னன்னா எகெயின் வந்து ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாரு. அவள் லென்த்தாக தான் பேசுகிறா, இது பண்ணுறா, நீங்கள் எல்லாரும் நேற்று வந்து ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா விக்ரம் யார் சொன்னதையுமே அக்செப்ட் பண்ணல, இங்கே யாருமே எதுவுமே அக்செப்ட் பண்ணல. அது என்ன இதே மாதிரி இங்கே சரி உள்ளதான் அவர் இப்படி இன்சல்ட் பண்ணுறாருன்னே அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, நான் ஒரு மிஸ்டினஸ் இருக்கும் என்கிட்ட, இங்கே வந்து நான் ஓப்பன் அப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே திவ்யா என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா, காரில் ஒரு ஃபுல் நைட்டு பார்வதியை வச்சு செஞ்சாங்கல்ல. அவளை செய்கிறது ரொம்ப கஷ்டம். பார்வதியை கண்டா எல்லோரும் படையும் நடங்கும் மாதிரி எல்லோரும் பயந்து போவாங்க. அவங்க வச்சு செஞ்சாங்கல்ல. அப்போது திவ்யா என்ன செஞ்சாங்கன்னு தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் எல்லாருமே கேட்குற ஒரே கொஸ்டின், திவ்யா என்ன பண்ணாங்க. இப்படி விஜய் சேதுபதி சார் தான் திவ்யாவை இவ்வளோ தூரம் எல்லாரும் இன்சல்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். அவர் ஒரு ஹோஸ்ட்டாக இருந்துட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மட்டமான செயல். அவ்வளோ தூரம் ஒரு பொண்ணை இன்சல்ட் பண்ணுங்க, அது பொண்ணு தானே, என்ன அப்படி தப்பு பண்ணிட்டாங்க? ஏதோ பெரிய ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை ட்ரிகர் பண்ணி இது பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. அவங்களுக்கு அவ்வளோதான் பேச தெரியும், ஒரு அளவுக்கு தான் இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.